கல்யாணம் செய்யாம இருக்க இதுதான் காரணம் அப்படின்னு தளபதி நடிகை சொன்ன முடிவால ரசிகர்கள் ஷாக் ஆயிருக்காங்க. தென்னிந்திய சினிமாவுல மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய சினிமாவிலயும் பல திரை பிரபலங்கள் கல்யாணம் பண்ணாம வாழ்ந்துட்டு வராங்க. குறிப்பா நடிகை த்ரிஷா, ஷகிலா, ஷோபனா, பிரபாஸ், அனுஷ்கா அப்படின்னு இந்த பட்டியல் தென்னிந்திய சினிமாவுல நீண்டுகிட்டே போகுது. அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு பின்னாடி அதுல இருந்து வெளியேறி, அதாவது விவாகரத்து வாங்கிக்கிட்டதுக்கு பின்னாடி மறுமணம் பண்ணிக்காம பல திரை பிரபலங்கள் இருக்கிறாங்க. இப்படியான நிலையில தான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு நடிகை ஷோபனா சொல்லியிருக்காங்க. நடிகை ஷோபனா தென்னிந்தியாவுல பிரபலமா இருந்தாலும் இந்திய திரையுலகம் முழுக்க நல்லா அறியப்பட்ட நபர். நடிகையா மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே தலை சிறந்த பரதநாட்டிய பள்ளியையும் இவங்க நடத்திட்டு வராங்க. இது மூலமா நிறைய பேருக்கு இலவசமா பரதநாட்டியமும் கத்துக் கொடுத்துட்டு வராங்க. அப்பப்போ சினிமாவிலயும் நடிச்சிட்டு வராங்க. கடைசியா இவங்க நடிப்புல போன வருஷம் கல்கி 2898 ஏடி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல ரொம்பவுமே முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. ஷோபனாவ பொறுத்தவரைக்கும் தென்னிந்திய சினிமாவுல பல முன்னணி நடிகர்கள் கூட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க தன்னோட சினிமா வாழ்க்கைய குழந்தை நட்சத்திரமா ஆரம்பிச்சாங்க. கமலஹாசன் நடிப்புல வெளியான எனக்குள் ஒருவன் படத்தின் மூலமா கதாநாயகியா அறிமுகமானாங்க. அதுக்கு பின்னாடி பல வெற்றி படங்கள்ல நடிச்சாங்க. குறிப்பா இது நம்ம ஆளு, சிவா, என்கிட்ட மோதாதே, பொன்மனச் செல்வன், மல்லுவேட்டி மைனர், தளபதி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். தமிழ்ல கமல், ரஜினிகாந்த், விஜயகாந்த் மாதிரியான பல முன்னணி நடிகர்கள் கூட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. மலையாளத்துல மோகன்லால், மம்முட்டி மாதிரியானவங்க கூடவும் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. ரஜினி கூட தளபதி படத்துல நடிச்சத வச்சு தான் நெறைய பேரு தன்ன அடையாளம் காண்பதாவும் அவங்க பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காங்க. போன 2006வது வருஷம் பத்மஸ்ரீ விருதும் இவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. இந்த விருத அப்போ குடியரசுத் தலைவரா இருந்த மறைந்த ஏபிஜே அப்துல் கலாம் வழங்கினாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்களுக்கு பத்ம பூஷன் விருதும் அறிவிக்கப்பட்டிருக்கு. நெறைய பேர் இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. ஷோபனாவுக்கு இப்போ 54 வயசு ஆகுது. ஆனாலும் இவங்க கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்காங்க. இது தொடர்பா அவங்க பேசும்போது, தான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிற காரணத்த சொல்லியிருக்காங்க. அதாவது தனக்கு தனியா வாழ பிடிச்சிருக்கு. கல்யாணத்தின் மேல ஈர்ப்பு இல்ல. தனியா வாழ்றது தான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட இந்த பதில் நெறைய பேர அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. ஷோபனா ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துட்டு வராங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.